முத்துராமலிங்கத்தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட, ஒன்றிய, மண்டல, மாநில பொறுப்பாளர் அவர்களுக்கு என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் சிறந்த முறையில் அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். நான் ஒட்டுமொத்த தேனி மாவட்டத்தின் சார்பாக ஒரு சில கருத்துக்களை இங்கே நமது மதிப்புக்குரிய தலைவர் அவர்கள் முன்னிலையில் நான் பதிவு செய்ய உள்ளேன். எல்லோரும் பொருளாதாரம், கட்டமைப்பு என அனைத்தையும் பதிவு செய்தார்கள். ஆனால் திட்டம் தீட்டுதல் என்ற ஒரு வார்த்தையை விட்டுவிட்டார்கள். இந்த இடத்தில் பெரியோர்கள் சொல்லுவார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை வெட்டி சாய்க்க வேண்டும் என்றால் முதலில் அவர் செய்ய வேண்டியது அவர் கோடாரியை கூர்மையாக்குவது என்று. ஒரு மணி நேரத்தில் அந்த மரத்தை வெட்டி சாய்க்கலாம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாவது அந்த கோடாரியை பதம் தீட்ட வேண்டும் என்று, கூர்மையாக்க வேண்டும் என்று கூறுவார்கள். எனவே எனது தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இங்கே அமைந்திருக்கும் அனைத்து எனது குடும்ப உறவினருக்கு நான் சொல்லிக் கொள்வது, தேனி மாவட்டத்தில் ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. ஒரு சில முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த BMT இயக்கமானது நம் வெளியே சென்று விட்டால் இத்துடன் முடித்து விடாமல் என்று நினைத்தார்கள். ஒரு 2 நபர்கள் மட்டும் சென்றார்கள். ஆனால் அப்போது தேனி மாவட்டத்தின் நிலவரம் கிட்டத்தட்ட அவர்கள் சென்றதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு மான பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அண்ணங்கிட்ட கலக்கையில, நீங்க யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உங்க தொடர்ந்து உங்க வேலையை செய்யுங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 20 கிராமங்களுக்குள்ள நாங்க போயிருக்கோம். தேனி மாவட்டத்துல நான் தேனி மாவட்டத்தை ஃபுல்லா நாங்க கட்டமைச்சிட்டோம், அப்படி பண்ணிட்டு எல்லாம் சொல்ல இங்க விரும்பல. ஏன்னா அது தவறான வார்த்தைகள் இங்க பதிவு பண்ண விரும்பல. அவங்க சென்றதுக்கு அப்புறம் அந்த ஊக்கமானது 20 கிராமத்துக்கு போயிருக்கோம். எடுத்துக்காட்டு, நம்ம தேவர் ஜெயந்தியை அண்ணனோட சிறப்பா நாங்க கொண்டாடிட்டு போனோம். மறுநாள் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அந்த 20 கிராமங்களிலும் தேவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதுதான் இந்த இடத்தில் எடுத்துக்காட்டு. எனவே பெரியோர்கள் அனைவருக்கும் நான் இந்த அடியனின் வேண்டுகோள் என்னவென்றால், திட்டம் தீட்டுதல் வேண்டும், ஒற்றுமை வேண்டும். கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், அனைவரும் நம்மளை எப்போது வருவார்கள் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக BMT ஆனது அவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டது. அதனால எதிர்வரும் தேர்தலை நம்ம ரொம்ப விவேகத்தோட எதிர்கொள்ளணும். இருக்கவே இருக்கும். நமக்கு கண்டிப்பா ஒற்றுமை மட்டும்தான் வேணும். இதுல நான் திமுக இருக்க தேவைமாறு, அதிமுக இருக்க தேவைமாறு, பிஜேபி இருக்க தேவைமாறுனா கண்டிப்பா தோத்துருவோம். எல்லாமே ஒரு பெரிய கட்சியை சார்ந்தாலும் நம்ம BMT அப்படிங்கிற மட்டும் உறுதியா நின்னா மட்டும் தான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அண்ணன் 2 மகளும் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த சட்டமன்ற தேர்தல் அண்ணனை கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல திட்டம் திட்டுங்க. அதுக்கு ஒரு தாழ்மையான இன்னொரு வேண்டுகோள், பூத் கமிட்டி அப்படிங்கறத ஒண்ணு அமைக்கணும். ஒரு மாநில பொறுப்பாளர்களும் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை கான்டாக்ட் எடுக்கணும். இதுவரை கோச்சுக்கிறாங்க. நீங்க மாநில பொறுப்புல இருக்கவங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் இதுவரைக்கும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு போன்லயாவது, நாகராஜ் என்ற மும்மூர்த்தி, உன்னோட வேலை என்னப்பா? நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன், மாநில செயலாளர் எனக்கு கூப்பிடணும் நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நீ வேலை செஞ்சிருக்கியா, செய்யலையா, என்ன பண்ணிருக்க, அந்த ஊர்ல என்ன நடக்குது, உன் மாவட்டத்துல இந்த வாரம் எந்த ஊருக்கு போன அப்படின்னு கேட்கணும். நீங்க எங்களை பின்னாடி ஒரு ரேக்கலா மாடு போல, நீங்க ஒரு பின்னோட்டி போல உட்கார்ந்து இயக்குனா மட்டும்தான் நாங்க வேலை செய்ய முடியும். அதனால நீங்க ஒரு சாரதி போல இயக்கணும். நாங்க ரேக்கலா மாடுல ஒரு அந்த காளைகள் போல கொண்டு போய் அண்ணன் அந்த வண்டியில அமர்த்தி சட்டசபையில கொண்டு போய் சேர்ப்போம். இந்த இடத்துல தாழ்மையா கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.